அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு அக்டோபர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும். புதிய வேலையில சேர்ந்திருப்பீங்க. சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவுகள், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், மூட்டுக்கள் வலி, ஜாயிண்ட் பெயின், அதே போல வீசிங் ட்ரபிள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாமும் கடந்த காலங்களில் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அக்டோபர் மாதத்துல ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் முதல் 18 நாள் இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரம், ராசியிலேயே புதனும் செவ்வாயும் இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய லாபத்தை நீங்க கடனுக்கு செலுத்துற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா கடனுடைய அழுத்தங்கள் குறைவாக தான் இருக்கும். அதே சமயத்துல விரயங்கள் ஆகும், லாபங்கள் ஏதோ ஒரு வகையில செலவுகள் ஆகும். வர்ற பணத்துக்கு முன்னாடியே செலவு பட்டியல வச்சிருப்பீங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு சூரியனோட பார்வை இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் வரலாம். அல்லது தந்தைக்கே கூட உடல்நல தொந்தரவு பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கோபம், டென்ஷன் இருக்கும், அதை தவிர்க்கணும். குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரியோ அல்லது உங்களுக்கு மேல ஒரு படி மேல இருக்கக்கூடியவங்களோ உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறையவே இருக்கு. ஸ்பெஷல்ன்றதை விட கவனமா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கனவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கைகூடாமல் போகவும் வாய்ப்பு உண்டு. நிறைய முயற்சி செஞ்சும் எட்ஜில் போய் நிக்கலாம். சக்சஸ் ஒரு நூலிலையில் தவற விடலாம். அதனால கவனமோடு காரியம் மாற்றினா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல மனதுல நிறைய நிராசைகள் இருக்கும். அந்த நிராசைகளை நாளையே விரக்தியும் இருக்கும். செவ்வாய் ராசியில் இருக்கிறனால ஒரு இனம் புரியாத விரக்தி, கோபம் இருக்கும். அதை தவிர்க்கணும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி ஆகுது. 9ஆம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் பாவகத்துக்கு வருது. 10ஆம் பாவகம் என்பது கடகம். கடகத்துல குரு உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு 6க்குரியவன். 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு இந்த குரு பார்வை இருக்கு. அதனால என்ன நன்மைன்னா, கண்டிப்பா ஒரு வேலை கிடைச்சிரும். இதுவரையிலும் வேலைக்கு நான் போகல, வேலை இல்லாம இருக்கிறேன், வேலையை விட்டுட்டேன்றவங்க உறுதியா ஒரு வேலை கிடைக்கும். ஆனா வேலைக்கு போன பின்னாடி அங்க திருப்தி இல்லாம தான் இருக்கும். ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு அல்லது ஒரு இடமாற்றத்தை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ஏற்பட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் கூட சில பேருக்கு ஏற்படும். ஆனா அங்க போயிட்டு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது 10ல குரு வரும்போது ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கும். வேலையில ஹார்ட் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த சனி 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறதுனால எல்லாருடைய ஜாதகத்திலையும் சனி வக்ரம் ஆகல. அந்த வக்கரமா இருக்கிறவங்க ஓரளவுக்கு பெட்டராகவே இருப்பாங்க, ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க. வக்கரமா இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் இல்லைனாக்க வேலையில கூட மாறாம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன். வக்கரமானவங்களுக்கு மாற்றங்கள் வரும், மாற்றங்களை எடுத்துக்கலாம், போகலாம். ஆனா உங்க ஜாதகத்துல வக்கரமா இல்லைனாக்க இந்த நேரத்துல நீங்க வேலையில கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மேலதிகாரிகளுடைய டார்ச்சர், டென்ஷன் இருக்கும். அவசரப்பட்டு நீங்க வேலையை விட்டுறக்கூடாது, பேப்பர் போட்டுறக்கூடாது. அது உங்களுக்கு சில மாதங்கள், குறிப்பா இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரையிலும் பாதிப்பு கொடுக்கும். திரும்ப இன்னொரு வேலை கிடைக்கிறதுல இந்த சனி வக்கர நிவர்த்தி என்பது நவம்பர் 27ஆம் தேதி வக்கர நிவர்த்தி. அதன் பிறகு உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அதே போல இந்த குரு அதிசாரமாக 10ஆம் பாவகத்துக்கு நவம்பர் 11ஆம் தேதி வரையிலும் இருக்கும் 10ஆம் பாவகத்துல. அப்போ ஒரு மாசம் வேலையில கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு நீங்க ஒர்க் பண்ணணும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களும் கடனுக்கு விடாம இருக்கணும். கொடுத்த கடனை வாங்க முடியல, வாங்கின கடனை கொடுக்க முடியலன்ற மாதிரி ஒரு நிலைமையும் ஏற்படும். அதே போல இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வந்தாலும் கடனுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். அதே சமயத்துல இந்த குரு பகவானை பொறுத்தவரை நவம்பர் 11ஆம் தேதி வக்கரம் பெற்று மீண்டும் பின்னோக்கி மிதுனத்துக்கே செல்கிறார். வக்கரத்திலேயே இருப்பார். நவம்பர்ல இருந்து இடத்துல மார்ச் மாசம் வரலும் குரு பகவான் வக்கர காலத்திலேயே இருக்கும். அப்போ இந்த வக்கர காலம் என்பது துலாம் ராசிக்கு நன்மை. பொதுவாகவே துலாம் ராசிக்கு இந்த 6க்குரியவனாகவும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டம் தான் பெஸ்ட். அதெல்லாம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னாக்க, யாருக்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்னுமே
சில காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகும். மனதில் இருக்கக்கூடிய நிராசைகள்லாம் பூர்த்தி ஆகும். அது எப்போ? நவம்பர் மாதத்துல. ஆனா அந்த அக்டோபர் மாதத்துல மனதிலே நிராசையே என்ற மாதிரிதான் இருக்கும். அப்போ நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு அந்யோன்யம் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசியிலே இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரால் நீங்க நேசிக்கப்படுவீங்க. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் கோபம், டென்ஷனால உங்களால கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில. அது வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள் அல்லது பிள்ளைகள் பற்றிய கவலைகளால உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும் வாழ்க்கை துணைவருடன். சப்போஸ் பிரிஞ்சிருக்கீங்க அல்லது உங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு இப்ப பிரிஞ்சிருக்காங்க, விலகி போயிருக்காங்க, சேருமா அப்படின்னாக வாய்ப்பு இருக்கு சேர்றதுக்குமே. அதாவது தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அல்லது நண்பர்கள், உங்களை விட்டு போன நண்பர்கள் உங்களோட வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க தோஷம் இல்லாம கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது நல்லதுதான். உங்களை நேசிப்பாங்க. ஏதோ ஒரு வகையில பிரிஞ்சிருந்தா கூட உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில நீங்க ஒரு படி எடுத்து முயற்சி செஞ்சீங்கன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கலசர தோஷமோ தார தோஷமோ இருவரின் ஜாதகத்திலையும் இருக்கு. நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் முயற்சி செஞ்சாலையும் சேர முடியாத மாதிரி இருக்கும். மேலும் இந்த சனி வந்து வக்ரம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை சுத்தி அல்லது ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது உங்களுடைய வசிப்பிடத்திலேயோ ஒரு எதிரி, உங்களுக்கு தெரிந்த ஒரு எதிரியே உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு தெரிந்த ஒரு எதிரி உங்களுடைய சேம் ஜென்டராவே இருப்பாங்க. நீங்க ஆணா இருந்தா ஆணாவோ அல்லது பெண்ணா இருந்தா பெண்ணாவோ அந்த எதிரி இருக்கும். சோ அந்த எதிரியால அல்லது உங்களை பிடிக்காத அந்த நபரால உங்களுக்கு வந்து சில தொல்லைகள் இந்த அக்டோபர் மாதம் வரும். அதுலதான் நீங்க உஷாரா இருந்துக்கணும். ஓப்பனா பேசக்கூடாது. வெளிப்படையா பேசுறேன்னு பேசும்போது அதுவே அவங்களுக்கு பாசிட்டிவா போயிடும். 5ஆம் பாவகத்துல ராகு, 11ஆம் பாவகத்துல கேது, ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு நினைஞ்சு 11ஆம் பாவகத்துல அக்டோபர் 9ஆம் தேதி வரல இருப்பாரு. இந்த 11ல சுக்கிரன் இருக்கிறது நல்லதா அப்படின்னா அந்த இடத்துல பகை வீடு. அதே போல 11ஆம் பாவகத்துல சுக்கிரனோட கேது இணையறதுனால ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் தடைகளாக இருக்கும். ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். மனதில் ஒரு நிராசைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 12ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகும். விரயஸ்தானத்துல சுக்கிரன் இங்க வந்து நீசம், கண்ணியில நீசம். ஆனாலும் புதன் வந்து இங்க சுக்கிரனோட வீட்டுல இருக்கு, துலாம்ல. அதனால புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறதுனால சுக்கிரன் நீச பங்கம் ஆகிறாரு. சோ அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு நீங்க பலம் அடைறீங்க. என்ன ஆனாலும் சரி நம்ம ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கெல்லாம். அதாவது ராசியாதிபதி நீசம் பெற்றிருந்தாலும் நீச பங்கமாகிறாரு. முதல்ல கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலையும் பின்னாடி நீங்க அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணிடுவீங்க, பயப்பட வேண்டியதில்லை. அதே போல சுப விரயங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆகும். 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வந்து ஒரு நல்ல இடமாற்றமே கூட ஏற்படும். இந்த சுக்கிரன் சனி பார்வை மாதத்தோட இறுதியில் இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்ப்பாளினரால் நன்மை தான் உண்டு. அதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கும். சில பேருக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது எதிர்ப்பாளினுடைய உறவு, ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு பிரிந்து போன உறவு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து மாதத்தோட பிற்பகுதி அக்டோபர் 9க்கு பிறகு ஏற்படும். அதே போல பொதுவாகவே 3 குடியவன் குரு உச்சமாகும் போது ஒரு பலன் இருக்கு. கடுமையா முயற்சி செஞ்சு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கர்மஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும் போது முயற்சி செஞ்சு உங்களுடைய கர்மாவை கழிப்பீங்க. அந்த வகையில உங்களுடைய முயற்சி முற்பகுதியில தோல்வி அடைந்தாலும் பிற்பகுதியில வெற்றி அடையும். வேலை விஷயமா சொல்றேன். அதே போல உறவுகள் நிலையில சேர்றதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது கூட சக்சஸ் ஆகும். உங்களை தேடி ஒரு புதிய நபர் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். மேலும் உங்களுக்கு வந்து இந்த ராகு வந்து 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகளும் இருக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கு. அதே போல சனியும் வந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இந்த மாதத்துல இருக்கு. அந்த வகையில பூரட்டாதிலேயே சனி ராகு இருக்கிறதுனால, ஆனா ராசி வேறதான் இருந்தாலையும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்குன்னும் போது அதோட பலன் கொஞ்சம் பாதிக்கும். குறிப்பா 5ஆம் இடம்ன்றது ராகு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல இந்த மாதத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். உடலான தொந்தரவு பாதிப்பு இல்லாம பாத்துக்கணும்.
இந்த ராகுவின் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே சனி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வேலையில கூட ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது அல்லது பேப்பர் போடக்கூடாது. வேற ஒரு வேலையை தேடிக்கிட்டு தான் விடணும். அதே போல இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளை சமாளிக்கணும். அதே சமயத்துல பிள்ளைகள் தொடர்பான கவலைகள், அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அங்காளி பங்காளிகளோட கருத்து வேறுபாடு, சகோதர வழி உறவு நிலை சரியில்லாம இருக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சூரியன் ராசிக்கே அக்டோபர் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இங்க நீசமாகுது, லாபஸ்தானாதிபதி நீசமாகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கடுமையா உழைச்சும் சில பேருக்குலாம் அந்த ஆதாயம் இல்லை, ஒரு ரெகக்னிஷன் இல்லைன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கும். மேலும் சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரக சேர்க்கை ராசிலேயே இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத கோபங்கள், டென்ஷன்களும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும். ஆனாலும் சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால எதையும் தாங்கும் இதயம் இருக்கும். எதையும் ஒரு கை பார்த்துடலாம்னு நினைச்சு முன்னேறுவீங்க, வெற்றியும் அடைவீங்க. கோபம், டென்ஷன், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கிறதுனால. மேலும் இது மாதத்தோட பிற்பகுதியில் தான். குருவும் 10ல வருது, அன்சாட்டிஸ்பேக்ஷன் தொழில. சூரியன் ராசியில வரும்போது உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். இப்படி பாத்தீங்கன்னாக்க சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு. இப்ப இதுல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல கடினமா உழைப்பீங்க. ஆனா ஒர்க் பண்ற இடத்துல நல்ல பேர் இருக்காது. ஏதோ ஒரு வகையில சிலரால் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளால அல்லது சக பணியாளரால வேலையில கூடுதல் கவனம் போட்டு வேலை பார்க்கணும். வேலையை விட்டுறக்கூடாது. அதே சமயத்துல குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி அந்யோன்யமா இருந்தாலும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் கடனை வாங்கி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. அந்த கடனுடைய அழுத்தான பெருசா இருக்காது. இருந்தாலும் கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும். உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வேலை இல்லாதவங்க புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுநிலை பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனாலும் சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் போகும். ஒன்னாவே இருந்தீங்கன்னா கூட சில பேருக்கு கொஞ்சம் செப்பரேஷனா இருக்கிற மாதிரியான ஃபீலிங், லோன்லினஸ் எல்லாம் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள், வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போகும். ஆனா வாழ்க்கை துணைவரால் நீங்க நேசிக்கப்படுவீங்க. அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். வெளியூர்ல வேலை பார்க்குற மாதிரி, குடும்பம் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில நீங்க வாழ்க்கை துணையுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வருமானம் வரும். அதை விட அதிகமாக செலவாகும். கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கடனுடைய அழுத்தம் பெரிதாக இருக்காது. அந்த வகையில பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க முருகனை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அல்லது கந்த சஷ்டி படிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னாக்க பிரச்சனை கிடையாது. அதுதான் முக்கியமானது. கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.